எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்போட 7th கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபெதர் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப அத்தியாவசியமான ஆப்ஷன்ஸ் இது. இதை வச்சு தான் நிறைய கிராஃபிக்ஸ் டிசைன்லாம் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டேன். இன்னொரு இமேஜும் ஓப்பன் பண்ணிச்சுக்கிறேன், 2 இமேஜாக. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிய வைக்க முடியும். இப்போ இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபெதர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணுற இமேஜோட அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் பிளட் பண்ணி நீட்டாக கொடுக்குறது தான் ஃபெதர் யூஸ் பண்ணுவோம். இப்போது நான் வந்து லேயரில் போயிட்டு நியூ லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். வழக்கமாக நம்ம எப்பயும் கொடுக்குறது தான். இப்போ இந்த லேயர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இமேஜை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போது நான் ஃபெதரை பற்றி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ கட்டிங் டூல் ஏதாச்சும் ஒரு கட்டிங் டூல் எடுத்துக்கலாம், எந்த டூலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அந்த ரெக்டாங்குலர் கட்டிங் டூல் எடுத்துக்கிறேன். இதை வச்சுட்டு இப்போ இந்த ஃபேஸை மட்டும் நான் கிராப் பண்ண போகிறேன். இப்போ இதை கிராப் பண்ணிக்கிறேன். இப்போது Ctrl+Alt கொடுத்து இதை வந்து நம்ம ஃபெதர் ஆப்ஷன்ஸ்க்கு போவோம். அப்படி இல்லைன்னா செலக்டில் போயிட்டு இங்கே மாடிஃபைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நமக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபெதரிங் ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. இதையே Ctrl+Alt கொடுத்தாலும் நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். இப்போ இந்த ஃபெதரில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இதை நான் அழிச்சிட்டு 35ன்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். 35 இருக்குது, ஓகே கொடுத்தாச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அதை ரெக்டாங்கிள் ஷேப் தான் வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் வந்து லைட்டாக ஒரு கர்வ் டைப்பில் வந்துருக்கு. இப்போ நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணதை இந்த இமேஜில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அவுட்டர் லேயர்லாம் பாருங்கள். அவுட்டர் லேயர்லாம் நல்லா பிளர் பண்ணி அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் இமேஜோட மெர்ஜ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், இந்த சைடு வைக்கிறேன், எப்படி மெர்ஜ் ஆகி வந்துருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபெதர் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த நிலாவில் முகம் தெரிகிறது, அப்புறம் வந்து இந்த வானத்தில் முகம் வர மாதிரி இருக்கிறதுலாம் இந்த மாதிரி ஃபெதர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போது இதே இது வந்து நான் ஃபெதரை வந்து 1 வச்சுக்கிறேன். அதே ரெக்டாங்கிள் தான் செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபெதரை மாற்றுவோம். இப்போது ஃபெதரை வந்து நான் 1ஆக மாற்றிக்கிறேன். 1 வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்தளவுக்கு அந்த ஃபினிஷிங்கு அந்த கர்வ் டைப் வரல, லைட்டாக ஒரு சின்ன கர்வ் வந்துருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டில். இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். இல்லாட்டி எடிட்டில் போய் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இது இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் உங்களுக்கு தெரியும். அது நம்ம ஃபெதர்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது எந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் கிடச்சிச்சு, இப்போ ஃபெதர்ஸ் கம்மியாக கொடுக்கும்போது எப்படி இமேஜ் கொடுக்கும் பாருங்கள். இதுக்கு தான் நம்ம ஃபெதர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது நிறையா கிராஃபிக்ஸ் டிசைனில் நம்ம பண்ணுறதுக்கும் போது பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் நான் பண்ணி காட்டுறேன். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மற்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.